ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. ஜூலை 28 சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் போன்றவற்றை நமக்கு அளித்து நமது உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அளிப்பது நம்மை சுற்றியிருக்கும் இந்த இயற்கை தான். ஆனால் மனிதனோ தன் அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்ட அதிக தேவைகளுக்காக இயற்கையை சுரண்டும் போது அது இயற்கையின் நிலையாமைக்கு கேள்விக்குறியாக அமைகின்றது. நிலம், நீர், காற்று போன்றவை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. அது இனி வரவிருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பாதுகாப்புடன் விட்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினத்தின் நோக்கமாக கொள்ள வேண்டும். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது புரொஃபசர் பி. நாகராஜன் அவர்கள் எழுதி வழங்கும் உரை, பூமி ஒரு மீள் பயணம். இன்று நாம் ஒரு முக்கியமான பயணத்தை பற்றி பேசப்போகிறோம். பயணம் என்று சொன்னால் இது ஒரு விண்வெளி பயணம் என்று பொருள் அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நீல நிறக்கோள் அழியாமல் தடுப்பதற்கான பயணம். நீல நிறக்கோள் என்று நாம் இங்கு அழைப்பது நாம் வாழும் இந்த பூமியை. நாம் வாழும் இந்த பூமியில் காணப்படுகின்ற பல்வேறு விதமான இயற்கை வளங்களை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கலாம் அல்லது அவற்றை எவ்வாறெல்லாம் அழிவிலிருந்து தடுக்கலாம், அதை பற்றிய விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பயணம்தான் இந்த ஒரு பயணம் என்று கொள்ளலாம். சுற்றுச்சூழல் என்னும் உயிர் நாடி. சுற்றுச்சூழல் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் அல்ல. பொதுவாக சுற்றுச்சூழல் என்றால் ஒரு உயிரினம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியையே அல்லது அந்த உலகத்தையே நாம் ஒரு சூழல் என்று எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நாம் சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர், நடக்கும் மண் என அனைத்தையும் இணைந்த ஒரு உயிர் மண்டலம் அறிவியலின்படி பூமி மட்டுமே. தற்போது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தனித்துவமான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ளது. இன்று அந்த சூழல் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் பயன்படுத்துவதற்கானதான். ஆனால் அவ்வாறு அவற்றை பயன்படுத்தும்போது மிகவும் கவனமாகவும் அது வருங்கால சந்ததியினருக்கு அது மீண்டும் கிடைப்பதற்கான மீட்டு உருவாக்கத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் அவற்றை பயன்படுத்துவதாக மட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி அவற்றை வெறுமையே பயன்படுத்துவதால் மட்டுமே அதனுடைய அளவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து அது பிற்காலத்தில் உள்ள சந்ததியினருக்கும் அதுபோல மீண்டும் பயன்பாட்டிற்கும் கிடைக்காமல் ஆகிவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டே நாம் இந்த பயன்பாட்டை வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக காலநிலை மாற்றம் என்பது வெறும் வெப்பம் அதிகரிப்பது மட்டுமல்ல, இது பூமியின் சமநிலையை குறைப்பதை அல்லது குலைப்பதை குறிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூமியில் காணப்படக்கூடிய பசுமை இல்ல விளைவு. பசுமை இல்ல விளைவு என்பது பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய புதை படிவ எரிபொருட்களான எண்ணெய்கள், நிலக்கரி போன்றவற்றை எரிப்பதன் மூலம் காற்றில் கரியமல வாயுவினுடைய அளவு அதிகரிக்கிறது. காற்றில் இருக்கக்கூடிய கரியமலை வாயு என்பது அதனுடைய அளவு அதிகப்படும் போது
அது இந்த பூமியில் விழக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களினுடைய வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து பூமியை ஒரு கண்ணாடி அறை போல மாற்றுகிறது. இதற்கு பெயர்தான் நாம் கிளாஸ் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்கிறோம். இந்த பசுமை இல்ல விளைவு என்பது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்கிறோம். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருளை தான் கொடுக்கிறது. அதாவது பூமியில் விழக்கூடிய சூரியனுடைய கதிரினுடைய வெப்பத்தை இந்த கரியமல வாயு சூழ்ந்திருப்பதால் அந்த வெப்பம் பூமியை விட்டு வெளியேறாமல் இங்கேயே தங்கிவிடுகிறது. அப்படி தங்கிவிடுவதால் பூமியினுடைய இந்த வெப்பநிலை உயர்கிறது. இந்த அதிகப்படியான வெப்பநிலையினுடைய காரணமாக பூமியின் துருவப் பகுதிகளில் காணப்படக்கூடிய பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்கிறது. பொதுவாக பூமியின் 2 துருவங்களிலுமே, அது வட துருவமானாலும் சரி தென் துருவமானாலும் சரி, இந்த 2லேயுமே நீர் என்பது இறுகி அது பனி போல காணப்படுகிறது. இந்த பனி அடர்ந்த பகுதியானது பூமியினுடைய வெப்பம் அதிகப்படும் போது அது உருகி அது நீராக மாறுகிறது. அப்படி மாறக்கூடிய இந்த நீரினுடைய விளைவாக, நீரினுடைய அளவின் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், நீரை ஒட்டியுள்ள பகுதிகள் கடலுக்குள் மெல்ல மெல்ல உள்ளே செல்வதை நாம் காண முடியும். இது பல்வேறு கட்டங்களில் இந்த பூமியில் நடந்தே வந்திருக்கிறது. என்றாலும் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் அது மிக அதிகமாக துரிதப்படக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இன்று நாம் பயன்படுத்துகிற பல்வேறு வகையான பொருட்களில் அல்லது உபகரணங்களில் வெளியேறக்கூடிய இந்த கரியமல வாயுவினுடைய அளவு அதிகரித்ததால் தான். இந்த அளவு அதிகரித்தனுடைய விளைவாக இந்த பசுமை கூடு விளைவு என்பது ஏற்பட்டு அதன் மூலம் பூமியுடைய வெப்பநிலை உயர்ந்து அதன் மூலம் இந்த பனி உருகி அது கடல் மட்டம் உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் சில தசாப்தங்களில் பல கடற்கரை நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. அதுபோல இன்னொரு முக்கியமான விளைவு என்னென்று சொன்னால், பூமியில் காணப்படக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உணவு உடைந்த சங்கிலி என்பது ஒரு அபாயகரமான விளைவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. உயிரினங்களின் அழிவு என்பது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. குறிப்பாக ஒரு சிறிய தேனீ அழிந்தால் கூட அது மலரில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையை பாதித்து ஒட்டுமொத்த உணவு சங்கிலியை சிதைத்துவிடும். ஏனென்று சொன்னால், பூமியில் வாழக்கூடிய விலங்குகள், மனிதன் உட்பட அனைத்து விலங்குகளுக்கும் உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவை தாவரங்கள். அப்படி தாவரங்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளில் இந்த கருவுறுதல் என்ற நிகழ்வு நடந்தால் மட்டுமே அது மீண்டும் தாவரங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவைகளாக இருக்கும். அப்படி இந்த கருவுறுதல் நடப்பதற்கு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியது இந்த மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கையை நடத்துவதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று பூச்சிகள். அப்படி இந்த பூச்சிகள் அழியும்போது அந்த உணவு சங்கிலி பாதிப்பதனால் ஏற்படக்கூடிய பூச்சிகளுடைய அழிவு என்பது இந்த தாவரங்களில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையை நடக்க விடாமல் செய்து விடுவது போல கருவுறுதலும் நடக்காது. அப்படி கருவுறுதல் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த தாவரம் அதனுடைய உற்பத்தி அமைப்பை இழந்து விடுகிறது. இது மாதிரியான காடு அழிப்பு மற்றும் வாழ்விட ஆக்கிரமிப்பு காரணமாக ஒவ்வொரு நாளும் பல அரிய உயிரினங்களை நாம் இழந்து வருகிறோம். பல்லுயிர் பெருக்கம் குறைந்தால் மனித இனத்தின் பிழைப்பு கேள்விக்குறியாக மாறும். ஏனென்றால் பல்லுயிர் என்பது இந்த பூமியில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான உயிரினங்கள் தங்களுக்குள் ஒரு உறவை வைத்து கொண்டிருக்கின்றன. இந்த காடானாலும் சரி அல்லது நாடு ஆனாலும் சரி, இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இந்த இயற்கை வளங்கள் அல்லது இங்கு காணப்படக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய தொடர்பு என்பதனுடைய காரணமாகத்தான் இந்த பல்லுயிரின பெருக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி அழிவுகள் ஏற்படும் போது இந்த பல்லுயிர்களுடைய பெருக்கம் என்பது குறைந்து அவைகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது இந்த மாதிரியான உணவு சங்கிலிகள் அறுபடுகிறது. அப்படி உணவு சங்கிலி அறுபடுவது மூலமாக இந்த தொடர்பு அற்றுப்போகக்கூடிய சூழல் ஏற்படும் போது இவர்களுடைய எண்ணிக்கை நாளடைவில் குறைந்து வருகிறது. இது பின்பு மனிதனுடைய இனத்தினுடைய அழிவுக்கும் காரணமாக ஆகிவிடும் என்பதே உண்மை.
கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பல இருக்கின்றன. சுற்றுப்புற சூழல் கெட்டால் நம்முடைய இந்த வளம், குறிப்பாக காற்று வளமானாலும் சரி, அதுபோல் இயற்கை வளங்களான இந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி ஆனாலும் சரி, பலவிதமான இந்த வளங்கள் ஏற்படக்கூடிய மாற்றமானது நம்முடைய உயிருக்கும் நம்முடைய செயல்பாட்டிற்கும் மிகுந்த இடையூறை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக காற்றில் கலந்திருக்கக்கூடிய நுண்ணிய துகள்கள், அதனுடைய அளவு PM 2.5 என்று சொல்வார்கள். இந்த 2.5 PM என்று சொல்லக்கூடிய சிறிய துகள்கள் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் அதிகமாக வந்து கலக்கின்றது. இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த புதை படிவ எரிபொருள் எரிப்பதன் மூலம் வரக்கூடிய இந்த கழிவுகள் காற்றில் கலந்து அது நாம் சுவாசிக்கும் காற்றின் மூலமாக நம்முடைய நுரையீரலை சென்று அடைகிறது. இப்படி நுரையீரலை சென்று அடையக்கூடிய இந்த துகள்கள் அந்த நுரையீரலிலேயே தங்கியுள்ளதால் நமக்கு பலவிதமான சுவாச கோளாறுகள், இதய நோய்கள் போன்றவை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. அதுபோல இன்னொன்று முக்கியமான காரணி நுண்ணெகிழிகள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணெகிழிகள். இவையும் நாம் பயன்படுத்தும் நீர்நிலைகளில் கொட்டும் பிளாஸ்டிக். அவை சிதைந்து நம்மை பாதிப்பதோடு இந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய பல்வேறு விதமான உயிரினங்கள், குறிப்பாக மீன்கள் போன்றவை அவைகளை உட்கொள்கின்றன. அந்த மீன்களை நாம் சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உடலிலும் இந்த மாதிரியான நெகிழியினுடைய அளவு என்பது நம்முடைய இரத்தத்தில் கலந்து அது நம்முடைய உடலில் பல்வேறு விதமான கேடுகளை ஏற்படுத்தி வருகிறது. இவற்றையெல்லாம் போக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியவை சில அறிவியல் மாற்றங்கள். இதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அதில் ஒன்று, ஒரு அறிவியல் காரணமாக நாம் எடுத்துக்கொள்வது மரங்களை நடுதல். மரங்களை நடுதல் என்று சொன்னால், மரங்கள் அந்த அளவுக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று சொன்னால், நான் ஏற்கனவே கூறியது போல கரியமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு காற்றில் 0.03% என்ற அளவில் உள்ளது. இந்த 0.03% அளவுள்ள கார்பன் டை ஆக்சைடு அப்படி தீங்கானதா என்று சொன்னால், அது 0.03% என்ற அளவில் இருந்தால் அது தீங்கானது அல்ல, அது தேவையானதும் கூட. ஏனென்று சொன்னால், இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தான் எல்லா தாவரங்களும் அவைகள் ஒளிச்சேர்க்கையை நடத்துகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது சூரியனில் இருக்கக்கூடிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றக்கூடிய நிகழ்வுதான் ஒளிச்சேர்க்கை என்பது. இந்த ஒளிச்சேர்க்கையின் போது இந்த கரியமல வாயு அது பயன்படுத்தி அந்த கரியமல வாயுவைத்தான் அது சர்க்கரை பொருளாக அது மாற்றுகிறது. அப்படிப்பட்ட சர்க்கரை பொருள் தயாரிப்பதற்கு இந்த கரியமல வாயு என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மரம் அதனுடைய முதிர்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கரியமல வாயுவை உறிஞ்சுகிறது. அதே நேரத்தில் 22 கிலோ கரியமல வாயுவை உறிஞ்சி 100 கிலோ அளவிற்கான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. எனவே நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் என்பது இந்த மரங்களில் நடக்கக்கூடிய அல்லது இந்த தாவரங்களில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு தயாரிக்கவும் நிகழ்வும் நடைபெறுகிறது. அதுபோல ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. அதே போல மழைநீர் சேகரிப்பு என்பது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி புவி வெப்பமடைவதை தடுப்பதற்கு நாம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை வீடுகள் தோறும் அமைப்பது என்பது இந்த பூமியினுடைய தன்மையை பாதுகாப்பதற்கு உதவும். அதுபோல ஆற்றல் சேமிப்பு என்பது தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைப்பது. ஆடம்பர தேவைகளுக்காக மின்சாரத்தை பயன்படுத்துவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல கார்பன் உமிழ்வை இது குறைப்பதற்கும் பயன்படும். அதுபோல கழிவு மேலாண்மை, மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதன் மூலமும் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தையும் குறைக்கலாம். எதிர்காலத்தில் நாம் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இயற்கையை நாம் பாதுகாத்தால் அதன் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கையை பூமியில் வாழ முடியும். அதன் மூலம் நாம் வருங்கால இந்த சந்ததியினருக்கு நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு வளங்களை விட்டு செல்லலாம் என்ற ஒரு பயணம்தான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய
இந்த பூமி என்ற ஒரு மீள் பயணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது புரொஃபசர் பி. நாகராஜன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை பூமி ஒரு மீள் பயணம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி ஷியாமளா சுவாமிநாதன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை சந்நியாசம். விடியற்காலை மணி 5. விஸ்வநாதனுக்கு முழிப்பு தட்ட எழுந்து உட்கார்ந்தார். பக்கத்தில் மனைவி சீதா நல்ல உறக்கத்தில் குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். 3 வருடம் முன்பு வரை இவர் 5 மணிக்கு எழும்பி வந்த சீதா சுட சுட காப்பியுடன் காத்திருப்பாள். வருடங்கள் பின்னோக்கி போனது. 8 மணிக்கு ஆஃபீஸ் போக தயாராக வேண்டும் என்பதால் விஸ்வநாதுக்கு டிஃபன், சாப்பாடு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவது, இப்படி நூல் கோர்த்தாற்போல் வேலைகள் சீதாவை உட்கார விடாமல் விரட்டிய காலம் அது. அன்று சின்ன வயசு, உடலில் தெம்பு இருந்தது. சிட்டாக பறந்து பறந்து குடும்பத்தில் வளைய வந்தவள்தான் சீதா. இப்போ அவளுக்கும் 60 வயதாகிவிட்டது. காலத்தின் கோலம். விஸ்வநாதனின் மனதில் ஏதோ ஒரு விரக்தி, வெறுமை, கோபம் தணலாக எரிய எழுந்து ஹாலுக்கு வந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தபோது தோட்டத்தில் மல்லிகையும் ரோஜாவும் இவரை கண்மலரச் செய்தது. தென்றல் காற்று மனதிற்கு இதமாக இருந்தது. அடடா, இந்த காட்சிக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா? எத்தனை கனவுகளுடன் இந்த வீட்டை கட்டினேன்னு தெரியுமா? எதுக்கு? வயசாகி ரிட்டையர் ஆன பிறகு ஈசிச்சேரியில் உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டி தனக்கு பிடித்த மிளகாய் பஜ்ஜி, பக்கோடா சாப்பிடணும். எல்லோரும் தன்னை அப்படி பார்த்துப்பாங்க, இப்படி கொண்டாடுவாங்க. அதுக்கு வசதியாக யாருக்கும் ஒரு குறை இருக்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து 9 சென்ட் கிரவுண்ட் வாங்கி நடுவில் வீட்டை கட்டி சுற்றி வர பெரிய தோட்டத்தை அமைத்தார் விஸ்வநாதன். மா, பலா, வாழை, காய்கறிகள், பூச்செடிகள் என்று விதவிதமாக அறுவடை செய்த நேரங்களை நினைத்து அவர் மனம் ஏங்கியது. இதற்காக வாயை கட்டி வயிற்றை கட்டி ஸ்கூட்டர் கூட வாங்காமல் பஸ்ஸில் ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவார். யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் மாட்டார், தனக்காக எதுவும் யாரிடமும் கேட்கவும் மாட்டார். தன் குடும்பம், குழந்தைகள் இவர்களை தவிர அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை கூட தெரியாமல் இத்தனை வருடங்கள் ஓடிப்போய்விட்டது. இத்தனையும் தன் குடும்பத்திற்காக பார்த்து பார்த்து செய்தவர் நினைத்தது இதுதான். தான் விதைத்த நல்ல விதைகள் தனக்கு நல்லதாக திரும்பி கிடைக்கும், வயசான காலத்தில் அனுபவிக்கணும் என்று கனவு கண்டு கண்டு ரிட்டையர் ஆகி 3 வருடங்களும் ஓடினதுதான் மிச்சம். இவர் நினைப்பிலும் மண் விழுந்துதான் அதைவிட மிச்சம். ஆஃபீஸுக்கு போகும் வரை இருந்த மரியாதை மதிப்பு கூட இப்ப குறைந்தது போல் யாரும் இவரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்ற நினைப்பு ஆணித்தரமாக மனதில் பதிந்தபோது விரக்தி, கோபம், வெறுப்பு மனதை கவ்வியது. இதை பார்க்கவா இத்தனை பெரிய வீட்டை கட்டினேன்? எல்லா ரூமிலும் ஏசி, லேட்டஸ்ட் ஃபேன் எல்லாம் போட்டு யாருக்கும் ஒரு குறையே இருக்கக்கூடாதென்று நினைத்தேனே. இப்ப அவர்கள் அதை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் என்னை மறந்து விட்டார்களே. ச்ச, இது ஒரு மானங்கட்ட பிழைப்பு. பல்லை தேய்த்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்தார். லைட்டை போட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து பால் பாக்கெட்டை எடுத்து பாலை காய்ச்சினார். பால் திரிந்து போய்விட்டது. சலிப்புடன் ஹாலில் வந்து சோஃபாவில் உட்கார்ந்தார். சமையலறைக்கு முன்ன பின்ன வந்த பழக்கமே கிடையாதே. அதையும் கூட நானே செய்து பழக்கியிருந்தால் இவர்கள் எல்லோரும் இன்னும் ஆட்டம் ஆடுவார்கள். அதையாவது அவர்களுக்கு விட்டு வைப்போம். சலித்து சலித்து கண்ணை மூடியவர் சீதாவின் குரல் கேட்டு முழித்து பார்த்தார். என்னங்க, பாலை யார் காய்ச்சியது? நீங்களா? சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் போய் யாராவது பாலை காய்ச்சுவாங்களா? என்ன அப்படி அவசரம்? காலில் கஞ்சியை கொட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போன காலம் இன்னும் மறக்கலையாக்கும். ரிட்டையர் ஆனால் எல்லாரும் அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னடான்னா எல்லாம் அந்தந்த டயத்துக்கு டக்கு டக்குன்னு வேணும்னு நின்னா இப்போ ஒன்றும் அதெல்லாம் கிடைக்காது. குடிச்சது தின்னது போதாதா? எல்லாத்துக்கும் ஒரு நிதானம் வேணும். கொஞ்சம் முன்ன பின்னாடி காப்பி குடிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. இந்தாங்க காப்பி. டக்கென்று டம்ளரை வைத்து விட்டு போனாள் சீதா.
மழை ஓஞ்ச மாதிரி சப்தம் குறைந்தது. ச்சே, ஒரு காப்பிக்கு கூட நான் பக்கு இல்லையா? ரிட்டையர் ஆகிட்டா மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடுமா? அப்புறம் காப்பி எங்க சுவைக்கும்? மடக்கு மடக்கென்று குடித்தவர் காதில் சீதாவின் குரல் திரும்பவும் ஒலித்தது. டபரா டம்ளரை கொல்ல சிங்கில் போடணும், அங்கேயே வச்சுட வேண்டாம். கனவு திரும்பவும் ஞாபகத்துக்கு வந்தது. ஒய்யாரமாக ஈசிச்சேரில் உட்கார்ந்து கொண்டு குடும்பத்தார் சேவையில் அகமகிழ்ந்த விஸ்வநாதன் வந்து போனார். இல்லை எக்களித்தார். மணி 7 ஆனதால் எழுந்து வாசலில் போய் பேப்பரை எடுத்து வந்து படிக்க உட்கார்ந்தார். முதல் பக்கத்தை ஆர்வத்துடன் படிக்க தொடங்க கூட இல்லை. அதற்குள், அப்பா அந்த பேப்பரை இப்படி கொடுங்க, நான் படிச்சுட்டு தரேன், உங்களுக்கு என்ன அவசரம்? பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டு மாடிக்கு தாவினான் பிள்ளை பிரகாஷ். விஸ்வநாதன் மௌனமானார். சரி, என்ன செய்யலாம்? யோசித்து பாத்ரூமிற்கு குளிக்க எத்தனித்த போது மருமகள் உஷா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இவரோட பாத்ரூமுக்கு வந்தாள். அப்பா, இவங்களை இன்னைக்கு இங்கே குளிப்பாட்டிக்கிறேன். மாடி பாத்ரூமில் பிரகாஷ் குளிக்கிறாரு, கீழ் பாத்ரூமில் அம்மா போயிருக்காங்க. இப்போ உங்கள் பாத்ரூம் தான் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவர் அனுமதிக்காக காத்திருக்கவே இல்லை. குழந்தைகளுடன் உள்ளே புகுந்தாள். வெறுமையில் சிரித்தார். வெளியே தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அன்றலிருந்த ரோஜா மலர் மல்லிகை இவரை பார்த்து சிரித்தது. இவங்களாவது என்னை மதித்து சிரிக்கிறாங்களே. மனம் திரும்பவும் பின்னோக்கி பறந்தது. ஈசி சேரில் இருந்தவாறு வீட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி சுட சுட தட்டில் வந்தது. கூடவே ஃபில்டர் காப்பி. யாரெங்கே என்று கேட்கும் முன் தண்ணீர் பேசனுடன் மனைவி சீதா வர கையை அதில் அலம்பிவிட்டு வெற்றிலை பாக்கு டப்பாவுடைய எடுத்து, அப்பப்பா, அந்த விஸ்வநாதன் வந்து மறைந்தார். எல்லாம் வேஸ்ட். இந்த நிலைக்கு தன்னை தள்ளிய காலத்தை வெறுத்தார். இதை காணவா இத்தனை வருடங்கள் ஓடாய் உழைத்தேன்? ஒரு மட்டு மரியாதை இல்லை. என் பணத்தில் என் சொத்தில் பகட்டாக வாழ்ந்து கொண்டு என்னையே மட்டம் தொட்டும் இவங்களை. பல்லை கடித்தவர் காதில் சீதாவின் குரல் மறுபடியும் கேட்டது. 4 கத்திரிக்காய் பிஞ்சா இருந்தால் பறிச்சிட்டு வாங்க. பிரகாஷுக்கு கத்திரிக்காய் வெத்த குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ரோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சின்னதாக வெண்டைக்காயும் கூட சேர்த்து பறிச்சிட்டு வாங்க. வந்த கோபத்தில் கத்திரிக்காயை பிடுங்க செடி கையோட வந்தது. அதோட வந்து சீதாவிடம் கொடுத்தார். அச்சச்சோ, இப்படியா கத்திரிக்காயை பிடுங்கிறது? இது கூடவா உங்களால் சரியாக செய்ய முடியாதா? எல்லாம் என் தலையெழுத்து. செடி போச்சு போ. சரி குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு பொங்கல் கொச்சுன்னு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஏனோ தானோ அழைப்பு விஸ்வநாதனுக்கு மனமே சரிந்தது. குளித்துவிட்டு சுவாமி முன் நின்றவருக்கு சாமியே தன்னை பார்த்து சிரிப்பது போல் உணர்ந்தார். கடவுளே, எனக்கு குடும்பமும் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை, சந்நியாசம் கொடுத்துரு, திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன், சாமியாராக்கி விட்டுடு என்று வேண்டிக் கொண்டவர் டிஃபனை சாப்பிட்டு விட்டு கிளம்பினார். சீதாவிடம் சொல்லாமல் கிளம்பியது இதுதான் முதல் தடவை. வெயில் உச்சியில் ஏற ஏற விஸ்வநாதனுக்கு வேர்க்க தொடங்கியது. ஏண்டாப்பா ரிட்டையர் ஆனோம் என்ற ஏக்கம் ஒரு பக்கம், உடல் தளர்வு மறுபக்கம். பஸ்ஸில் ஏறினார். அடுத்த ஸ்டாப்பில் ஒரு குடும்பம் ஏறியது. வயசான ஒருவர் அப்பாவாக இருந்திருக்கும். உட்கார தடுமாறிய போது மகன் வந்து, கிழம் பின்னால் போய் உட்காரு, பயத்தை தூக்கிக்கிட்டு இவன் நடந்து வர்றது உனக்கு கண்ணில் பார்க்கலையா, போ என்று விரட்ட கிழவர் பஸ் கடைசிக்கு போனார். என்னப்பா, அவரும் வயசானவர் தானே, உன் மனைவியை லேடி சீட்டில் உட்கார வைக்கலாமே, அது ஃப்ரீயாக தானே இருக்கு என்று விஸ்வநாதன் தொனியுடன் ஆரம்பிக்க முயன்றபோது, யோ பெருசு, கம்முனேரு, என் அப்பனை நான் எது வேணான்னு சொல்லுவேன், அதுவே வாயை மூடிக்கிட்டு போயிடுச்சு, உனக்கென்ன, உன் வேலையை பாரு. அவன் எகிற மானம் போச்சு. வெட்கம் விரக்தி தலைக்கு ஏற தன் ஸ்டாப் வந்தவுடன் இறங்கினார். விடு என்று நடந்து தனது நண்பன் குருமூர்த்தி வீட்டு வாசலில் வந்து நின்றார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கதவை தட்ட கதவை திறந்த குருமூர்த்தி, வா விஸ்வநாதா, நேத்திக்கு தான் உன்னை பற்றி நினச்சேன், இதோ நீயே வந்துட்ட. உள்ள அழைத்து ஏசியை போட்டு உட்கார வைத்தார். ஃப்ரிட்ஜை திறந்து லெமன் இஞ்சி ஜூஸை தண்ணீரில் கலந்து கொண்டு வந்து கொடுத்தார். விஸ்வநாதனின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. புரிந்து கொண்ட குருமூர்த்தி, இதை முதல்ல குடி, தாகமும் தாக்கமும் எல்லாம் குறையட்டும். இப்போ சொல்லு, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் சுகமா கேட்க காத்து கொண்டிருந்தது போல் ஆரம்பித்தார் விஸ்வநாதன். என்னத்த சுகம், குடும்பமாவது மண்ணாங்கட்டியாவது, பேசாமல் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடலாம்னு இருக்கேன், ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணிச்சு. விஸ்வநாதன் சொல்ல குருமூர்த்தி, வீட்டில் என்னடா நடந்தது, மனசை விட்டு சொல்ல. விஸ்வநாதன் ஆரம்பிக்க ஆயத்தமானான். அதற்குள் குருமூர்த்தியின் மருமகள் ஹாலுக்கு வந்தவள் விஸ்வநாதனை பார்த்து கும்பிட்டாள். அப்பா, இந்த லிஸ்ட்டை நம்ம பாபா கடையில் கொடுத்துருங்க. சின்னும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் மேங்கோ ஷேக்கு
புரோட்டீன் லட்டு கொடுத்துடுங்க, கண்டிப்பாக குளிக்க சொல்லிடுங்கப்பா, ஏதோதோ சொல்லிவிட்டு கிளம்பினான். திரும்பி வந்தவள், அப்பா மேடையில் ஹாட் பேக்கில் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், மறக்காமல் நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரையை சாப்பிட்டுடுங்க, ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக தூங்கணும், நான் இன்னைக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன், சிட்டாக பறந்தாள். அதற்குள் யாரோ வர எட்டி பார்த்த குருமூர்த்தி, என்ன ரவி சார், என்ன விஷயம் என்று கேட்க, சார் மறக்காமல் மாலை 6 மணிக்கு அசோசியேஷன் மீட்டிங்க்கு வந்துடுங்க சார், உங்களை காத்து பல பேர் வருவாங்க, பைசா வாங்காமல் எல்லோரும் அரசாங்க விண்ணப்பங்கள் மற்றும் பேங்க் லோன் ஃபார்ம்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுப்பதையே நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கீங்க, யார்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டீங்க, எத்தனை பேருக்கு இது லாபமாக இருக்குது தெரியுமா, வந்துடுங்க சார் ப்ளீஸ் சொல்லிவிட்டு அவர் போனதும் வாசல் கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்தார் குருமூர்த்தி. விஸ்வநாதனுக்கு இந்த அரை மணி நேரத்திற்குள் குருமூர்த்திக்கு கிடைத்த மதிப்பு மரியாதையை பார்த்து வியந்தார். எப்படி இவனுக்கு மட்டும்? எல்லாம் கொடுப்பினை சலித்து கொண்டவர் குருமூர்த்தியிடம் மனதை திறந்தார். ரிட்டையர் ஆகி 3 வருடத்தில் தனக்கு கிடைத்த மரியாதையை பட்டியலிட்டு அடுக்கினார். குருமூர்த்தி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். என்னடா நான் இத்தனை தூரம் கரடையாக கத்துறேன், நீ முழிக்கிற, இப்போ சொல்லு, நீ இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கியா? என் குடும்பமே வேஸ்ட்டு, பேசாமல் சந்நியாசம் வாங்கிக்க போகிறேன், ஏதோ கடைசியாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தோணிச்சு, தீர்மானமாக கூறியவரின் முகத்தை பார்த்து லேசாக சிரித்த குருமூர்த்தி ஆரம்பித்தார். டேய் விஸ்வநாதா, சந்நியாசம் வாங்கிக்க போகிறது உன் இஷ்டம், நான் தடுக்க மாட்டேன், நான் கூட சந்நியாச வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? காவி துணியும் மொட்டையடித்து ஆசிரமத்தில் இருந்தால் தான் சந்நியாசம்னு இல்லை, மனசில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சமமாக நடந்துக்கிறது தான் சந்நியாசம். இத்தனை வருஷங்களாக உன் வாழ்க்கை, உன் வீடு, உன் தோட்டம் என்று கஷ்டப்பட்டு உருவாக்கினியே, எதுக்கு? பின்னாடி ரிட்டையர் ஆனால் அவங்க உன்னை வச்சு தாங்குவாங்கன்னு தப்பு கணக்கு போட்ட. உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ உனக்கு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தாங்களா? டேய், உன்னை எதுக்குடா பார்த்துக்கணும்? கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்குது, நீ ஒரு சுயநலவாதிடா. எதிராளிக்கு என்ன கஷ்டங்கள் என்ன அசௌரியங்கள் இருக்குன்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கியா? வயசான மனைவி எத்தனை நாளைக்குடா உனக்கு உட்கார வச்சு சோறு போடுவா? பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பம் இல்லையா? அவங்களுக்காக நீ என்ன தியாகம் செஞ்சுருக்கே சொல்லு பார்க்கட்டும். தோட்டத்தில் கத்திரிக்காய் நீ பஜ்ஜி சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து வளர்த்த, வெண்டைக்காய் ரோஸ்ட் செய்யணும்னு வளர்த்த, வெண்டை செடி போட்ட, என்னைக்காவது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செஞ்சுருக்கியா? பேரம் பேத்திகளை ஸ்கூலுக்கு போக ஹெல்ப் பண்ணியிருக்கியா? கொண்டு விட்டுருக்கியா? உன் வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழறாங்கன்னாது உனக்கு தெரியுமா? 4 பேர் உன்னை மதிக்கணும்னா நீ 4 பேருக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கணும். அதுதான் இயற்கையின் விதி. விட்டில் பூச்சி சுட்டெரிக்கிற லைட்டுக்கிட்ட போய் சுற்றி சுற்றி அடி வாங்கிக்கிட்டு வந்தாலும் அங்கேயே தான் சுற்றும். அது மாதிரி என்னோடது, என்ன கவனிக்கணும், நான் தான் எல்லாம் என்று உன் அகங்காரம் உன்னை இப்படி பேச வைக்குது. ஏமாந்து போய் நிற்கிற. நீ எந்த ஆசிரமத்தில் போய் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு போனாலும் உன் வேலையை நீ தான் பார்த்துக்கணும். அதோட மக்களின் மனசாந்திக்காக உன் நேரத்தை செலவு செய்யணும். எதுவும் உன்னை தேடி வராது. எந்த சந்நியாச வாழ்க்கைக்கு ஆசைப்படுறியோ அது வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணலாமே. உனக்காக சமயத்தை நீ பிளான் பண்ணிக்கலாமே. காலையில் 5 மணிக்கு எழுந்துரு. காலை கடன், பூஜை, உடற்பயிற்சி, நல்ல புத்தகங்களை படிப்பது, வீட்டில் வெளியில் சமூகத்தில் யாருக்கு என்ன உதவி தேவையோ உன்னால் முடிஞ்சவரை செய்யலாமே. எங்கள் வீட்டில் பாரு, நான் சொல்கிறேன் கேளு. எங்கள் வீட்டில் காலையில் நான் தான் காஃபி போடுவேன், பாலை காய்ச்சி வைப்பேன், காய்கறி நறுக்கி கொடுப்பேன், சாலட் பழங்கள் கட் செய்து வைப்பேன். அதனால் மருமகள் 7 மணிக்கு வந்தால் கூட கிச்சனில் வந்து ஈஸியாக டிஃபன் சாப்பாடு செஞ்சுடுவா. அவங்க பாவம் ஆஃபீஸ் டென்ஷன், டிராஃபிக் டென்ஷன், குழந்தைகளுடன் போராட்டம் எத்தனையோ இருக்குது. அவங்க கேட்காமலேயே நானே வலிய போய் உதவி செய்து கொடுப்பேன். எதையும் எனக்கு திரும்ப எதிர்பார்க்கவே மாட்டேன். அதுதான்டா சந்நியாசம். கடவுள் என்னை இத்தனை பாக்கியமாக ஆரோக்கியமாக வச்சதுனால எல்லாருக்கும் உதவி செய்கிற நிலையில் இருக்க வச்சிருக்காரு. அதுக்கு நீ நன்றி சொல்லணும். அதுதான்டா சந்நியாச வாழ்க்கை. நீ பிறர்க்காக வாழ்ந்தால்தான் நீ நினைக்கும் முன் உன்னை தேடி எல்லாமே வரும். அதான் நீ கேட்கிறியே அந்த மதிப்பு மரியாதை எல்லாம். பார்த்தேல்ல, சுட சுட டேபிளில் சாப்பாடு ரெடி. எனக்கு கொஞ்சம் உடம்புன்னா கூட உருகி உருகி மருமகள் செஞ்சு கொடுப்பா. அது மாதிரி தான் வெளியிலும் யாருக்கும் எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். என்னை யாரும் மதிக்கணும்னு மரியாதையாக நடத்தணும்னு எதிர்பார்க்கவே மாட்டேன். என்னைக்கும் நம்ம கை தாழ்ந்து தாண்டா இருக்கணும், கையேந்தி யாரிடமும் நிற்கக்கூடாது. ஆண்டவன் புண்ணியத்தில் உனக்கு எல்லாமே
அபரிமிதமாக இருக்கு. அப்படி இருந்தும் எனக்குன்னு உருகிறிய, அப்படி அதில் எதுவுமே சந்தோஷமே கிடைக்காது. எதிராளி கஷ்டத்தை புரிந்து கொண்டு அரவணைக்கும் கைக்கு தான் என்றைக்குமே மதிப்பு கிடைக்கும். நீ வாழ்ந்தது போதும், சின்ன சிறுசுங்க நல்லா அனுபவிக்கட்டும். உனக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீ அதற்காக செஞ்சு கொடுத்துருக்க. உன் மனைவியும் கொஞ்சம் தனக்காக வாழட்டுமே, அந்த கோணத்தில் வாழ்க்கையை அணுகு. ஒரு காரியம் செய், ஒரு 2 நாளைக்கு என் வீட்டிலையே தங்கு. அப்போ உனக்கு எல்லாமே புரியும். அப்படியும் உன் மனசு இறங்காட்ட உன் இஷ்டப்படி சந்நியாசம் வாங்கிக்கோ. என்ன செய்யறியா? கெஞ்சாத குறையாக பேசி முடித்தார் குருமூர்த்தி. பளாரென்று கன்னத்தில் அறைந்தார் போல் இருந்தது விஸ்வநாதனுக்கு. இது மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவர் நினைத்து பார்த்ததே இல்லை. ஓ, இதுவும் சரிதானோ, தவறு நம்மிடம்தானோ? விஸ்வநாதனுக்கு ஏதோ ஒன்று மனதை அசைத்தது. மனைவியிடம் போனில் விஷயத்தை சொல்லிவிட்டு குருமூர்த்தியுடன் தங்கினார் விஸ்வநாதன். மனசு ஒரு மாதிரி தெளிவடைந்தது. இந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கலாமா, முயற்சி செய்தால் என்ன? விடை பெற்று கொண்டு கிளம்பினார் விஸ்வநாதன். வாழ்க்கையில் வசந்தம் இப்படியும் வருமோ? சந்நியாசமா? அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமே. சந்நியாசம் நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி ஷியாமளா சுவாமிநாதன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.